பொய்யை மட்டுமே மூலதனமா கொண்ட ஒரு தொழில் இருக்க முடியுமா? அது என்ன தொழிலுங்க அது? புராணம்னா என்ன, வரலாறுன்னா என்ன? இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? திருவரங்கம் கோயில் அது திருடி கொலை செஞ்சுதான் அந்த கோயில் கட்டப்பட்டதா? திருவரங்கம் கோயில் குறித்த பொய்கள் கடுமையா பரப்பப்பட்டிருக்கிறது. அது சரியா, உண்மை என்ன அப்படிங்கறது குறித்து தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தகவல் சொல்லி இந்த காணொலியை பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரங்கராஜன் அப்படின்னு ஒரு ஆளு, அவரு ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. கடந்த மாசம் அதுல அவர் ஒரு பதிவு போட்டாரு. என்ன அப்படின்னா, திருவரங்கம் கோயில், அந்த கோயிலை காக்குறதுக்காக 12,000 வைணவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க. காவிரியில ரத்த ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாரு. இந்த மாதிரியான தகவல்களை இவர் மட்டும் இல்ல, இத மாதிரி இதுக்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா எழுத்தாளர் சுஜாதா. அது சரியா அப்படிங்கறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல அந்த காணொலியை பார்த்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளுக்கான் படையெடுத்த போது பெருமாளை காப்பாற்றுறதுக்காக போர் புரியறதுக்கு தெம்பு கிடையாது. சாமானிய மக்கள் நீங்கள் நான் எந்த போர் புரிய முடியும்? எந்த சண்டை வந்திருக்க? உள்ளுக்கான் படையோட வந்திருக்கிறான், இறக்கமற்றவன். பெருமாளை காப்பாற்றுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ரெடி பண்ற கேப்ல அவனை தாமதப்படுத்துறதுக்காக 12,000 பேர் தலையை கொடுத்து இறந்திருக்கான். அவனை 12,000 பேர். காவிரியில என்ன ஓடி இருக்கும்? ரத்தம் தானே ஓடி இருக்கும். 12,000 பேர் வரிசையில் நின்று வெட்டி கொடுத்துருக்கான். பின்னாடி இருக்கிறவனுக்கு பார்த்து தான் இருப்பான், அந்த மாதிரி தலை இப்படிதான் துண்டாக போகுது அப்படின்னு சொல்லி என் தலையை கொடுக்குறானு. அந்த 2 செகண்ட் என் தலையை வெட்டுறது மூலமா என் பெருமாளை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிட மாட்டேன்னு நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகங்கள் இந்த இடத்துல எவ்வளவு கோயில்கள். அதை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம். நான் உண்டு, என்னுடைய பணம் உண்டு, நான் உண்டு, என்னுடைய பொண்டாட்டி புள்ள உண்டுன்னு இருந்துட்டா பெருமாள் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் நினைக்கும். பாத்தீங்களா? இதுக்கு ரங்கராஜ் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. இருந்தாலும் எழுத்தாளர் போ. வேல்சாமி ஐயா அவர்களை முகநூல்ல இதுக்கு ஒரு மறுப்பு வெளியிட்டு இருந்தார். 1909 வெளிவந்த கோயில் ஒழுகு அப்படிங்கிற நூல். அது என்ன அப்படின்னா, திருவரங்கம் கோயில் குறித்த பல விஷயங்கள் அதுல பதிவு பண்ணப்பட்டது. அந்த நூல்ல திருமுடி திருத்தி அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்குது. திருமுடி திருத்தி அப்படின்னா முடி வெட்டினாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல கொலை செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? அப்போ திருமுடி திருத்தி அப்படின்னா முடி வெட்டினாங்க அப்படிங்கறது அதுக்கு பொருள், தலையை வெட்டினாங்க அப்படிங்கிறது அதுக்கு பொருள் இல்லை அப்படின்னும், அதோட மட்டும் இல்லாம ஒரு தாசி பெண் அந்த படையெடுத்து வந்த தலைவனோடு கூடி இணைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதும், சிங்கம்பிரான் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர் அந்த படையெடுத்து வந்த தலைவனுக்கு காரியதர்சியா இருந்தாரு அப்படிங்கிற தகவல், இதெல்லாம் அந்த கோயில் ஒழுகு அப்படிங்கிற நூல்ல இருக்கிற தகவல்கள். அப்ப இப்படிலாம் இருக்கிற போது 12,000 வைணவர்களை கொன்ன ஒரு படைத்தலைவனோட அந்த கோயில் இருக்கிற தாசி பெண் கூடுவாளா? ஒரு வைணவர் அந்த படையெடுப்பாளனோட காரியதர்சியா இருக்கிறதுக்கு மனம் ஒப்புவாரா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் சொல்லி, ஆகையினால அது தலை வெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது, முடி வெட்டுன்னு தான் எடுத்துக்கணும். முடி வெட்டுன்னு தான் அதுல இருக்குது. அதனால யாரும் கொல்லப்படல அப்படிங்கறதுதான் எழுத்தாளர் பு. வேல்சாமி அவர்களுடைய மறுப்பு. இதுக்கு வேற சிலர் அதே முகநூல்ல மறுப்பு எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வைணவ பாஷையில திருமுடி திருத்தி அப்படின்னா தலை வெட்டுறதுதான் அப்படின்னும், ஏற்கனவே ஸ்ரீரங்கத்துல வெள்ளையம்மாள் கோபுரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபுரம் இருக்குது. ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, வெள்ளையம்மாள்ங்கிற தாசி அந்த படைத்தலைவனை மயக்கி அந்த கோபுரத்தினுடைய உச்சி கூட்டு போய் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணா. அதனாலதான் அந்த கோபுரத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதோட மட்டும் இல்லாம ஒரு வைணவர் ஏன் காரியதர்சியா இருக்கிறாரு அப்படின்னா, எப்படியாவது அந்த
அந்த கோயில் ஆக்கிரமிப்பை சொத்தை கொள்ளடிக்கிறத தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட அவரு காலிதிசையா போயிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான யூகங்களை முன் வச்சு அதனால அங்க கொலை செய்யப்பட்டது உண்மைதான், அது வரலாறு, அதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வாதிடுறாரு. இந்த ரெண்டு தகவல்கள்ல எது உண்மை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை பாக்குறதுக்கு முன்னாடி சில விளக்கங்களை பாக்குறது இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்நிய படையெடுப்பு அப்படின்னா என்ன? இந்த இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலப்பரப்பு முகலாயர்கள் காலத்துக்கு முன்னாடி ஒரே மன்னர்களால ஒரே நிர்வாகத்தின் கீழே இருந்ததே இல்லை. பல துண்டு துண்டான மன்னர்கள் தனித்தனியா தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு படையெடுத்தாங்கன்னா அது அந்நிய படையெடுப்பு தான். அந்நியம் அப்படிங்கிறது தன் நாடு இல்லாம வேற ஒரு நாடு அப்படிங்கறதுதான் பொருளா இருக்க முடியும். ஆனா இங்க இந்த காலகட்டத்துல அந்நிய படையெடுப்பு அப்படிங்கறத இஸ்லாமியர்கள் படையெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறத ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்கக்கூடாது, மத அடிப்படையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு நோக்கமுடைய அவங்கதான் தொடர்ச்சியா அந்நிய படையெடுப்பு அப்படிங்கறத இஸ்லாமியர்களை மட்டுமே குறிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இத நம்ம விளங்கிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, கோயில் அழிச்சாங்க, கோயில் சொத்துக்களை திருடுனாங்க அப்படின்னா என்ன? பண்டைய காலத்துல கோவில் அப்படிங்கிறது வெறுமனே மத நிறுவனம் மட்டும் கிடையாது, அது ஒரு நிர்வாக தளம். அப்போ ஒரு அரசன் இருக்காருன்னா அந்த அரசன் ஒரு பகுதியில கோயில் கட்டுறாங்கன்னா அதனுடைய பொருள் அந்த பகுதியை சுத்தி இருக்கிற விளைநிலங்கள்ல விளைகிற தானியங்களுக்கு வரியாக வசூலிக்கிற அத்தனை விஷயங்களும் கோயில்ல தான் பராமரிக்கப்படும். கோயிலுக்குன்னு சொல்லி பல நிலங்கள் இருக்கும், கோயிலுக்குன்னு சொல்லி தங்க நகைகள், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட பழைய காலத்துல கோயில் அப்படின்னா அது களஞ்சியம் அப்படின்னு பொருள், அது கருவூலம் அப்படின்னு பொருள். அப்ப கோயில் கொள்ள அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் ஒரு அரசினுடைய கருவூலத்தையும் களஞ்சியத்தையும் கொள்ள அடிச்சாங்க அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆனா அதை இப்ப எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா கோயிலை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்க, இந்து மத தெய்வங்களை அழிச்சுட்டாங்க, இப்படி ஒரு எண்ணத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் மக்களை ஒண்ணு சேரக்கூடாது, மத அடிப்படையில ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய வேலைதான். அவங்கதான் இதை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்து மதம் இது 200-250 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி ஒரு மதமே கிடையாது அப்படிங்கறத உண்மை. வெள்ளக்காரங்க தான் இதை இருக்கிற மதங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்து மதம் அப்படிங்கிற பேர்ல தங்களுடைய நிர்வாக வசதிக்காக உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்து மதம் அப்படிங்கிறது ஒன்னே கிடையாது. இங்க இருந்ததெல்லாம் வைணவ மதம் இருந்தது, சைவ மதம் இருந்தது, இதுக்கு வெளியில சமண மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பௌத்தம் இருந்தது, ஜைன மதம் இருந்தது, அழிந்து கொண்டிருந்த ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு மதம் மிச்ச மீதியா இருந்தது. இப்படித்தான் இருந்ததே தவிர இந்து மதம் அப்படிங்கிற பேர்ல அந்த நேரத்துல ஒரு மதமே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வரலாறுனா என்ன, புராணம்னா என்ன? இந்த வரலாறையும் புராணத்தையும் ஒன்றா கலந்து குழப்புறதே அந்த வலதுசாரிகளுடைய வேலையா இருக்கு. வரலாறு வேற, புராணம் வேற. வரலாறு அப்படிங்கிறது நிர்வாக ரீதியாக சான்றுகளோட எழுதப்படுறதுதான் வரலாறு. புராணம்ங்கிறது தான் யார் வேணாலும் ஒரு மத அடிப்படையில தனக்கு தெரிஞ்சத அல்லது தான் நினைக்கிறத எழுதி வச்சுட்டு போறதுதான் புராணம். ரெண்டும் வேற வேற. ஆனா இங்க மக்கள் பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கூட்டம் வரலாறு புராணத்தோடும் புராணத்தை வரலாறோடும் குழப்பி மக்களை பிளவுபடுத்துறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. சோ இந்த 3 விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த அடிப்படையில இந்த தகவலை நம்ம பார்க்கலாம். முதல்ல உள்ளுக்கான் அப்படின்னா யாரு? வேற யாரும் இல்ல, மலிக் கபூர் அப்படிங்கிற படை தளபதியை தான் உள்ளுக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மலிக் கபூர் யாரு அப்படின்னா தில் சுல்தானா இருந்த அலாவுதீன் கில்ஜி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரிய அரசன். அந்த அரசனுடைய படைத்தளபதியா இருந்தவர் தான் மலிக் கபூர் அப்படிங்கிற. இந்த மலிக் கபூர் தமிழ்நாட்டின் மேல படையெடுத்து வந்தாரா அப்படின்னா ஆமா, படையெடுத்து வந்தார். அது 1311 அந்த காலகட்டத்துல மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுடைய 2 மகன்கள், சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் அப்படிங்கிற 2 மகன்கள். சுந்தரபாண்டியன் அரியணையில் இருக்கிறாப்ல, வீரபாண்டியன் பெரிய கலகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரியணைக்கு நான் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கலகம் பண்றாப்ல. இந்த பிரச்சனை உள்நாட்டு
போராக நிர்வாகம் செய்ய முடியாதபடிக்கு இங்க சிக்கலா வந்து இருக்கு. அப்போ இந்த குழப்பத்தை சரி பண்றதுக்கு அடக்குறதுக்கு சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜியோட தொடர்பு பண்றாரு. அதனுடைய விளைவா மலிக் கபூர் வந்து தமிழ்நாட்டு மேல படையெடுக்கிறார். அப்படி படையெடுக்கும் போது அந்த படைகளை வந்து எதிர்கொள்ள முடியாம வீரபாண்டியன் வந்து காட்டுக்குள்ள ஒழிச்சு ஓடுறாரு. அப்போ வீரபாண்டியனை துரத்திக்கிட்டு மலிக் கபூருடைய படையும் காட்டுக்குள்ள துரத்தும். இது வரலாறு. இந்த தகவல் எதுல இருக்குது அப்படின்னா தாரிக் இ பிரோஸ் ஜாஷி அப்படிங்கிற ஒரு நூல். அது என்னன்னா மாலிக் கபூர் படையெடுத்து வரும்போது இந்த படையெடுப்பு குறித்த விவரங்களை எழுதுறதுக்குன்னே கூட ஒரு ஆணையம் கூட்டு வந்தாங்க. இது வந்து அந்த நேரத்துல எல்லாருடைய குறிப்பா இஸ்லாமிய மன்னர்களுடைய வழக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில எழுதப்பட்ட நூல் தான் இது. ஆனா இந்த நூல்ல ஸ்ரீரங்கத்துக்கு படையெடுத்து போனதா தகவல் ஒண்ணு இல்லை. ஆனா அதுக்கு மாறா என்ன தகவல்னா வீரபாண்டியனை தேடி காட்டுக்குள்ள போகும்போது அந்த வழியில ஜல்கோட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியையும் ஆக்கிரமிச்சத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஜல்கோட்டா அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த ஜல்கோட்டா சொல்லுக்கு என்ன பொருள்னா நீரால் சூழப்பட்ட ஒரு கோட்டை அப்படிங்கிற மாதிரியான பொருள். அப்ப இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பின்னாடி அந்த நூலை மொழிபெயர்த்து அந்த விவரங்களை குறிச்சவங்க சில முடிவுகளுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா அந்த நேரத்துல பாண்டிய அரசனுடைய எல்லைக்கு உட்பட்ட அண்மையில் இருந்த பகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில அது ஸ்ரீரங்கமா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், ராமேஸ்வரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பகுதிகளை வந்து குறிப்பிடுறாங்க. இதுல திருவரங்கத்தை சுத்தி உள்ள பகுதிகள்ல காடுகள் எதுவுமே கிடையாது. இந்த 3 பகுதியில ஏதோ ஒரு பகுதியில தான் வந்து வீரபாண்டியன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை தேடி மலிக் கபூருடைய படைகள் போச்சு. அவ்வளவுதான். இதுக்கு பிறகு வீரபாண்டியன் பிடிபட்டானா, அவனை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு முழுமையான தகவல் எதுவும் இல்லை. ஆனா பல கதைகள் வந்து உழவு. வீரபாண்டியன் வந்து போரிட முடியாம சரணடைஞ்சான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. தப்பிச்சு போய் மீண்டும் வந்து மதுரையை கைப்பற்ற போராடினா அப்படிங்கிற தகவல் இருக்குது. இல்ல பிடிபட்டு தில்லிக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படிங்கிற கதை இருக்குது. ஆனா எதுவுமே வந்து உறுதியா தெரியல. ஆனா இதுக்கு பிறகு நிறைய புராணங்கள் வந்து வருது. என்னன்னா மலிக் கபூர் வந்து கைப்பற்றினது வந்து ஸ்ரீரங்கத்தை தான். ஸ்ரீரங்கத்துல வந்து கோயில்களையும் சிலைகளையும் வந்து அவங்க கொள்ளடிச்சாங்க. அப்படி கொள்ளடிக்கிறதுல இருந்து பெருமாளை காப்பாத்துறதுக்காக பெருமாளை வந்து கடத்திட்டு போய் ஊரா சுத்தி அடைஞ்சு 40 வருஷத்துக்கு மேலதான் 40 வருஷம் கழிச்சுதான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதை இருக்குது. ஆனா இதெல்லாம் புராணங்கள் தான், உறுதியா தகவல் எதுவும் இல்லை. இப்போ இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு இதுல எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல திருமுடி திருத்தி அப்படின்னா என்ன பொருள்? நேரடியா அந்த சொல்லுக்கு பொருள் எடுக்கணும் அப்படின்னா முடிவெட்டுறது அப்படிங்கிறது தான். அதை தவிர வேற பெரிய பொருள் இல்லை. ஆனா முகநூல்ல மறுப்பு தெரிவிக்கிறவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா இது வைணவ பரிபாஷை அப்படிங்கிறாங்க. எல்லாமே அவங்க அப்படிதான் குறிப்பிடுவாங்க. திருமுடி திருத்தி அப்படின்னா தலையை வெட்டுறது அப்படின்றதான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத அப்படி ஏத்துக்கிட முடியுமா அப்படின்னா அப்படி ஏத்துக்கிட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அந்த காலத்துல இன்னொரு வழக்கமும் இருந்தது. என்ன அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து பிறருக்கு வந்து தலையை வெட்டுவதாகவும் அதுவே பார்ப்பனா இருந்தா முடி வெட்டுறதாகவும் அந்த தண்டனை வந்து இருக்கு. இது வந்து மனுநீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வழக்கத்தை பெரும்பாலான மன்னர்கள் வந்து கடைபிடிச்சாங்க. அதுல இஸ்லாமிய மன்னர்களும் விதிவிலக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னா இது போன்ற அந்த மாதிரியான அந்த இடங்கள்ல இருக்கிற பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றுவதுதான் தங்களுடைய வரி கொள்ளைக்கும் சுரண்டலுக்கும் பயன்படும் அப்படிங்கறதுனால அதை அப்படியே கடைபிடிக்கிறது பெரும்பாலான மன்னர்களுடைய வழக்கமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில மரண தண்டனையை விதிச்சிருந்தாலும் கூட அந்த கால வழக்கப்படி பிறரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலையை வெட்டுறதும், வைணவரா இருந்தாருன்னா அவருக்கு முடிய வெட்டுறதும் அப்படிங்கிறது வந்து வழக்கத்துல இருந்ததுதான். அப்ப அந்த அடிப்படையில திருமுடி திருத்தி அப்படிங்கிறது வந்து தலை வெட்டுறது இல்ல, முடி வெட்டினது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து அந்த எண்ணிக்கை 12,000 பேரு அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா 1961 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி திருவரங்கத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைங்கிறது வந்து 40,000. அப்போ இன்னைக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே திருவரங்கத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 40,000 தான். அப்படிங்கிற போது இந்த படுகொலை நடந்ததா சொல்லப்படுகிற 1311 கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில இருந்த மக்கள் தொகை எவ்வளவா இருக்கும்? கண்டிப்பா 12,000 இருந்திருக்க கூட வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது 12,000 பேரை கொலை பண்ணாங்க அப்படிங்கறது வந்து எந்த
அடிப்படையில் எடுத்துக்கிறது. சரி, கடவுளை காக்குறதுக்காக, கோயிலை காப்பாற்றுவதற்காக அக்கம் பக்கத்துல உள்ள ஊர்கள்ல இருந்தெல்லாம் ஒட்டுமொத்தமா வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட முடியுமா அப்படின்னா அப்படி எடுத்துக்கிட முடியாது. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல போக்குவரத்து வசதிகளோ தகவல் வசதிகளோ பெரிய அளவுல கிடையாது. இப்ப பக்கத்து ஊர்ல ஒரு போர் நடந்து ஒரு கோயில அழிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தகவல் பரவுவதற்கே பல நாள் எடுத்துரும். அப்படியே தகவல் பரவி அங்க உள்ளவங்க எல்லாம் திரண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பல நாள் ஆகும். ஏன்னா அந்த நேரத்துல கால்நடையா தான் வர முடியும். அப்ப அப்படி இருக்கும் போது பக்கத்துல ஊர்ல உள்ளவங்க எல்லாம் திரண்டு அந்த படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி படையெடுத்து செல்வங்களை எல்லாம், கோயில் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க இஸ்லாமியர்கள், அந்நிய படையெடுப்பு, 12,000 பேரை கொலை பண்ணாங்க, காவிரியில ரத்த ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் கடைந்தெடுத்த பொய், ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய். இத ஒரு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புக்காக அதை அவங்க பயன்படுத்துறாங்க. RSS, பாஜக, சங் பரிவார் கூட்டங்கள் இதே வேலையாத்தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல இதே திருவரங்கம் கோயில் குறித்து இன்னொரு புராண கதையும் இருக்குது. அதாவது 9ஆம் நூற்றாண்டுல திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்வார் இருக்கிறாங்க. அந்த ஆழ்வார் அவருடைய வேலை என்ன அப்படின்னா கோயில்களை வைணவ தலங்களை திருப்பணி செய்யறதுதான் அவருடைய பணி. அந்த அடிப்படையில அவர் நிறைய திருப்பணிகளை செய்யறாரு. அப்படி திருப்பணி செய்யறதுக்கு போதிய பணம் வசதி இல்லாத போது திருடுறத அவர் ஒரு முறையா வச்சிருந்தாரு. பல இடங்கள்ல திருடி அந்த செல்வத்தை வச்சு கோயிலுக்கு திருப்பணி பண்ணாரு. அப்படி திருப்பணி பண்றத, திருடுறத கடவுளும் அங்கீகரித்தாரு அப்படிங்கறதெல்லாம் புராணங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாகப்பட்டினத்துல இருந்த பௌத்த கோயில்ல இருந்த தங்கத்தாலான புத்தருடைய சிலை, அந்த சிலையை திருடிட்டு வந்துதான் திருவரங்கம் கோயிலுடைய திருப்பணியை 9ஆம் நூற்றாண்டுல அவர் செஞ்சாரு அப்படிங்கிற கதை இருக்குது. இது எதுல இருக்குது அப்படின்னா குரு பரம்பரா பிரவாகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருக்குது. இன்னொன்னு திவ்ய சூரி சரிதம் அப்படிங்கிற நூல்ல, இந்த 2 நூல்லையும் இந்த கதை குறிப்பிடப்படும். அப்போ அந்த 12,000 பேரை கொன்னாங்க அப்படிங்கிற பொய்ய வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் காலகாலமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு கதை இருக்கு, இதை என்ன பண்ண போறாங்க? இது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் பௌத்த சமண மடங்களா இருந்ததுதான். அதைத்தான் மாத்தி இந்து கோயிலா மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மையா இருக்கு. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் வரலாற்று பதிவுகள்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் இது குறித்தெல்லாம் இந்த வன்மம் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். அந்த அடிப்படையில வரலாற்றுல தொடர்ச்சியா பொய்களை கட்டமைக்கிறது, கொலை பண்றது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளையும் தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல மத அடிப்படையில பிரிச்சு வைக்கணும், மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க ஒண்ணு சேரவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப திட்டம் போட்டு துல்லியமா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அவங்களுடைய அத்தனை செயல்பாடுகள்லையும் அத்தனை திட்டங்கள்லையும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மக்களை இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறதன் மூலம் மட்டும்தான் தங்களுடைய செல்வாக்கு அவங்க நிலைநிறுத்திக்கிட முடியும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது. அந்த அடிப்படையில தான் அவங்க ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இத சரியா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான வன்ம பேச்சுகளை புறந்தள்ளணும் அப்படிங்கறதுதான் சொல்லியோட விருப்பம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.